ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 87 டேஸ் சேலஞ்சினுடைய அப்டேட். நான் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து ஓகே, நிறைய வியூஸ் போல அப்படிங்கும்போது சரி ஓகே, நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்த கமிட்மெண்ட்க்கு வந்து கண்டிப்பாக என்னென்ன முடிச்சிருக்கோம், என்ன ப்ராசஸ் போகுது அப்படின்றத அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆல்ரெடி வந்து போன மந்த்து அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மந்த்து வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 60 டேஸ் முடிஞ்சு இல்லையா. ஸோ என்னுடைய இந்த ரொம்ப பிரபஞ்சத்திட்ட வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை வந்து அட்லீஸ்ட் அந்த 87 டேஸ் இருக்கும்போதாவது ஸ்டார்ட் பண்ணனே அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன வந்து கோல் நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனோ ஆல்மோஸ்ட் 70 to 80% எல்லாமே முடிஞ்சு. ஓகேவா, இன்னும் 25 டேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இதையும் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்னென்ன அப்படின்னா, என்னுடைய ஹெல்த்துக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ அந்த ஹெல்த் விஷயம் அப்படிங்கும்போது நான் வந்து 69 68 வரணும் அப்படின்றதா என்னுடைய பிளான் இருந்தது. பட் வந்து ஆல்மோஸ்ட் என்னுடைய ஹெல்த் வந்து அங்கேயும் இங்கேயும் மறுபடியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தனால அது மட்டும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல இப்போ வரைக்கும். பட் ஆல்மோஸ்ட் என்னால் என்னென்ன முடியுமோ அதை வந்து மேக்ஸிமம் ஆஃப் த லெவல் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் 73 அந்த மாதிரி இருந்தேன். ஓகேவா, ஸோ அப்போ வந்து நான் 70 ஆகிட்டேன். ஓகேவா, ஸோ அதுவே வந்து கொஞ்சம் ஓகே தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அண்ட் தென் வந்து யூடியூப் சேனல் 2 யூடியூப் சேனலுமே வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளுடைய ஹாப்பி லைஃப் இந்த சேனலும் அண்ட் தென் டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி அப்படின்ற 2 சேனல் இருக்குது. ஸோ அந்த 2 சேனலுக்கும் இவ்வளோ வீடியோஸ் வந்து நான் இந்த டைமுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்மளுடைய ஹாப்பி லைஃப் சேனலில் வந்து என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இக்கிகாய் புத்தகம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அது வந்து பாதியில் தான் இருந்தது, ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தான் போயிருந்தது. பட் அதையும் வந்து நான் முடிச்சிட்டேன். ஓகேவா, இக்கிகாய் புக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் வந்து புக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஓகேவா, அதனுடைய நோட்ஸ் மட்டும் எப்பவும் போல் படிக்காமல் அதனுடைய நோட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுலேயே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா, இன்னும் வந்து ஒரு 4 சாப்டர் இருக்குது, அது வந்து நான் அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கு வந்து வாங்கணும்னு நினச்சேன். ஓகேவா, வாங்கி புதுசாக வாங்கி அதை படித்து என்னுடைய விஷயங்களெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த புத்தகம் என் கையிலே இல்லை. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் வாங்கி இப்போ அதுலேயும் வந்து 2 சாப்டர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து அப்புறம் யூடியூப்க்கு நிறைய விஷயங்கள், அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஷார்ட்ஸ் வந்து டெய்லியுமே வந்து அப்லோட் பண்ணுறது, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி. ஸோ அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து இன்னொன்று வந்து யூடியூப் ஒன். ஓகேவா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்ற ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் அதில் வந்து ஸ்போக்கன் ஹிந்திக்கு அப்லோட் பண்ணணும், அட்வான்ஸ் ஹிந்தி, அப்புறம் வந்து பிரவேஷிகா, விஷாரத் பூர்வாத் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்போக்கன் ஹிந்தி வந்து 20 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து 20 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் வந்து எவ்வளோ அப்படின்னா 17 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ அதுவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது அதுக்கும் நிறைய நான் விஷயங்களை சர்ச் பண்ணி எந்த மாதிரி பேசணும், எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் கொடுக்கணும், அதெல்லாமே வந்து நிறைய பண்ணேன். அண்ட் தென் வந்து அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டால் நடத்தப்படக்கூடிய எக்ஸாம்ஸ். ஓகேவா, ஹிந்திக்காக. ஸோ அதையும் வந்து நான் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் வந்து பிரவேஷிகான்னு இருக்குது, அதுலேயே வந்து எல்லா இதுலேயுமே வந்து அதாவது புக்கு வாங்கி, ஓகேவா, புக்கு வாங்கி பிரவேஷிகா, விஷாரத் பூர்வாத் அப்படின்றதுல 2 புக்குமே நான் வாங்கி பிரவேஷிகாவில் வந்து எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு 3 போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே போல் அதாவது ஒவ்வொரு பார்ட் இருக்கும். இப்போது லெசன்ஸ்னா லெசனு, போயம்னா போயமு, அப்புறம் ஸ்டோரினா ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து நான் ஃபஸ்ட்டு 3 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னும் 1 or 2 தான் பாக்கி இருக்கும். அப்புறம் விஷாரத் பூர்வாத் அப்படின்றதுல வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 அதே போல் கதை, அப்புறம் வந்து போயம், லெசன்ஸு, அப்புறம் கட்டுரை அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு 3 முடிக்கணும்னு நினச்சேன். அதே போல் முடிச்சுட்டு அடுத்து 4th ஒன்றும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து என்னுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ChatGPTயில் வந்து டெய்லி வந்து இங்கிலீஷில் பேசணும் அண்ட் தென் ஹிந்தியில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்காக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுவும் வந்து டெய்லி பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன்டேஜ் நான் வந்து டெய்லியுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது அதையும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து என்னுடைய அதே லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஹிந்தி மூவிஸ் வாட்ச் பண்ணுறது, இங்கிலீஷ் மூவிஸ், அதுலேயும் வந்து 2 இங்கிலீஷ் மூவி 2 ஹிந்தி மூவிஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு
என்ன சொல்றது? எந்த கோபமும் இல்லாம வெளியில வர கஸ்டமர்ஸ்ட்ட எப்படியெல்லாம் பேசணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சிருந்தேன். ஸோ அதையும் நான் மைண்ட்ல வச்சு வச்சு அத சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நெறைய பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன் 2026 வந்து என்னால ரொம்ப ஹேப்பியா ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து அடியெடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் ஆஃப் நான் இந்த 87 டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற விஷயங்கள நான் வந்து கையில எடுத்தனால தான். இது போக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்லலாம் இருக்கும் இல்லையா? பர்சனல் லைஃப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது ஆல் டுகெதர் ஐ ஃபீல் ப்ரவுட் மை செல்ஃப். நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்கள ப்ரவுடா ஃபீல் பண்ணணும். நீங்களும் வந்து 2026 எந்த ரிக்ரெட்டும் இல்லாம ஸோ ஹேப்பியா வந்து ஓகே நானும் வந்து 2025ல அட்லீஸ்ட் இதையாவது முடிச்சிருக்கேனே அப்படின்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து அண்ட் தென் வந்து மெடிடேஷனும் வந்து பண்ணேன். அப்புறம் வந்து என்ன சொல்றது? வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு மலை கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். எல்லா வாரங்களுமே போயிருக்கேன். ஓகேவா? இதுவரைக்கும் எல்லா வாரங்களும் அத செஞ்சிருக்கேன். அண்ட் தென் அந்த கோயில்ல போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அங்க மெடிடேஷன் பண்ணணும்னு நெனச்சேன். அதையும் செஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நான் செஞ்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். தயவு செய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, ஷேர் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹேப்பி தான். பட் இதையும் தாண்டி உங்களுடைய லைஃப்க்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்க உபயோகமா, ப்ரொடக்டிவா அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் வந்து என்னுடைய லைஃப்க்கு நான் இத அப்லோட் பண்றேன் அப்படின்றத விட, நீங்க பண்ணக்கூடிய அந்த லைக், கமெண்ட், ஷேர் அப்படின்றத விட, இது எனக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். என்னால நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, அது எனக்கு இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். தயவு செய்து அட்லீஸ்ட் இந்த 25 டேஸ் இருக்கிறதுலயாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு 3 விஷயம் அதையாவது எழுதி வச்சு கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ உங்கனாலயும் வந்து 2026 எல்லா வருஷமும் வந்து இவ்வளோதானா இந்த வருஷம் முடிஞ்சு நீ அடுத்த வருஷத்துலேருந்து பாருடா அப்படின்னு நினைக்காம, இந்த வருஷம் இன்னும் நம்ம கையில் இருக்குது. 2025ல வந்து இன்னும் இந்த 25 டேஸ் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. ஸோ தயவு செய்து நீங்கள் உங்களுடைய லைஃபுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்த்துக்காகட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், இல்லை மணி மேனேஜ் பண்ணுறதாகட்டும், இல்லை புது விஷயத்தை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுங்க. இந்த 25 டேஸ்க்குள்ள அட்லீஸ்ட் 100% கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு 50% நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் தென் நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா? கன்சிஸ்டன்சி இஸ் த கீ இல்லையா? டெய்லியும் அந்த பழக்கங்கள் தான், அந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்றது தான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே. ஸோ அதை நம்ம டெய்லியும் செஞ்சோம் அப்படின்னா 2026 வந்து நாம் எதுவுமே சேஞ்சே பண்ணாமல் இந்த பழக்கம் அப்படியே வந்தது அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மலர் மொட்டு விடிஞ்சது மாதிரி, அதில் எவ்வளோ ஒரு நறுமணம், எவ்வளோ ஒரு வசந்தம், எவ்வளோ ஒரு சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அது போல் நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே யோசிச்சு அதில் களத்தில் இறங்குங்க. ஓகேவா? நாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் பார்க்குறாங்களா, லைக் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருந்தால் ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ இவ்வளோ அளவுக்கு நான் 80% அளவுக்கு இந்த கோல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை விட இப்போ அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணால் கூட அது இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும். ஃபுல்லாக அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கோல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்னுடைய லைஃப் வந்து சேம் இதே போல தான், அந்த பழக்கங்கள் அப்படின்றது போயிட்டே தான் இருந்தது. பட் இது வந்து டார்கெட் வச்சு இந்த அளவுக்கு இதை முடிக்கணும் அப்படின்ற அந்த டைம் மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப எந்துவாக இதை முடிச்சு தாண்டா ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் டைரியில் எழுதி வச்சுட்டு உங்களுடைய அடுத்த கோல்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.